ஹாய் நண்பர்களே, வணக்கம். நமது சேனலின் வாழ்க்கை வரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உள்ளே போகலாம். இந்த 8 செலவுகளை நிறுத்தினால் நீங்கள் பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. 1. அந்தஸ்து காட்டுற செலவு. ஈகோ காஸ்ட். ஒரு மனிதன் பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு என்னை யாரும் குறைச்சு பேசக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம்தான் தேவையில்லாத மொபைல் அப்கிரேட், இஎம்ஐல கார், பிராண்ட் ட்ரெஸ், ஸ்டேட்டஸ் காட்டுற வாழ்க்கை. உள்ளுக்குள்ள கடன், வெளியில ஸ்டைல். உண்மை என்னன்னா, பணக்காரன் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டான். அவன் டார்கெட்டை இம்ப்ரெஸ் பண்ணுவான். ஏழை மனசுதான் மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணும். 2. தினசரி வெளி சாப்பாடு. சைலண்ட் லீக். இது சின்ன செலவுதானே. அதே வார்த்தை 1000 பேரை பேங்க்ரப்ட் ஆக்கியிருக்கு. ஒரு நாள் டீ, ஸ்நாக், ஃபாஸ்ட் ஃபுட். அந்த நாள் கஷ்டம் இல்ல, ஆனா அந்த பழக்கம் கஷ்டம். பணம் எப்படி போகுது தெரியாம மெல்ல மெல்ல உன் எதிர்காலத்தை சாப்பிடும். 3. இஎம்ஐ வாழ்க்கை. ஃபியூச்சர் சேலரி மார்ட்கேஜ். இப்போ என்ஜாய் பண்ணலாம், பின்னாடி ஏர்ன் பண்ணிக்கலாம். நீ இன்னும் சம்பாதிக்காத பணத்தை இன்றே செலவு பண்ற. இஎம்ஐ என்பது கம்ஃபர்ட் இல்ல, கண்ட்ரோல். நீ வேலை செய்யறது உன் கனவுக்காக இல்ல, உன் இஎம்ஐக்காக. 4. ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் ட்ராப். மைண்ட் கேம். ஃபிளாட் 50% ஆஃப், லிமிடெட் ஆஃபர். இது மனசை கவரும், ஆனால் அக்கவுண்டை காலி பண்ணும். நீ வாங்கினதுல 70% பயன்படுத்த மாட்ட, 30% மட்டும் தேவை. தேவையில்லாத பொருளை குறைந்த விலையில் வாங்கினாலும் அது வீண் செலவுதான். 5. தவறான மனிதர்களுக்கான செலவு. ஃபேக் ரிலேஷன்ஷிப் காஸ்ட். ட்ரீட் கொடுக்கணும், பார்ட்டி ஸ்பான்சர் ஆகணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். உன் பணத்தை விட உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் மதிப்பு. உண்மையான நண்பன் உன் கஷ்ட நேரத்தில் உன் பக்கத்தில் இருப்பான், உன் வாலெட்ல கைய வைக்க மாட்டான். 6. அறிவு இல்லாத முதலீடு. பிளைண்ட் ட்ரஸ்ட். இந்த ஸ்கீம் சூப்பர் ப்ரோ, கேரண்டீட் ரிட்டர்ன். கேரண்டின்னு சொன்னா அதுல கேரண்டியா லாஸ் இருக்கும். புரியாம போட்ட காசு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அது கேம்பிள். பணம் போகும் முன்னாடி அறிவு வரணும். 7. உடல் நலத்தை புறக்கணிப்பது. ஹிடன் எக்ஸ்பென்ஸ். இப்ப வேலை முக்கியம். தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகம், ஃபுட் கேர் இல்லை. இன்றைக்கு சேவ் பண்ணாத ஹெல்த் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பில். உடல் நலம் கெட்டா பணம் சம்பாதிக்க முடியாது, ஆனா பணம் இருந்தா கூட உடல் நலம் வாங்க முடியாது. 8. சுய வளர்ச்சியை தவிர்ப்பது. இன்கம் சீலிங். புக் காஸ்ட்லி, கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஆனா டைம் வேஸ்ட் ரீல்ஸ், பர்பஸ் இல்லாத என்டர்டெயின்மெண்ட்க்கு இருக்கு. ஸ்கில் இல்லாதவனுக்கு சேலரி சீலிங் இருக்கும். உன்னை அப்டேட் பண்ணாத வரை உன் இன்கம் அப்டேட் ஆகாது. பணம் அதிகமா வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது, வீண் செலவு நிறுத்தணும்.